ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாம். சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. அத்தியாயம் 3. நைட் ஷிஃப்டில் நடந்த வேலைகளை பற்றி கேட்டுவிட்டு அவர் சாப்பிட அமர்ந்தார். சாப்பாடு பரிமாற சாப்பிட்டார். அவருக்கு 70 வயது. ஆச்சி கடந்த 1 வருடமாக முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டு கிடந்தார். ஆச்சி எழுந்துட்டா போ என்றார். பூமதி போய் ஆச்சியை எழுப்பி மெல்ல சற்று நேரம் கையில் பிடித்து கொண்டு அந்த பெரிய முற்றத்தில் நடக்க வைத்தாள். பிறகு அவரை பாத்ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு வர செட்டியார் மில்லுக்கு கிளம்பி விட்டார். பூமதி, நீ வாங்கின கடனுக்கு வட்டியை கழிச்சுக்கிட்டு மீதி இந்தா என்று கொடுத்தார். இருக்கட்டும், எப்பவும் போல எனக்கு 500 ரூபா கொடுங்க போதும். ஆமாம், உன் மச்சான்காரன் லெட்டர் எதுவும் போட்டானா? இல்லை பச்சி, உங்களுக்கு தானே வரும். 3 மாதத்துக்கு முன்னால் போட்டது தான். பணம் வந்துருச்சுன்னு போட்டுச்சு, அம்புட்டு தான். ஆமாம், அவன் படிப்பு முடிஞ்சு போயிருக்குமே, அவன் ஏன் வரலை என்றார். இவள் திருவென விழித்துவிட்டு, அது தெரியலையே அப்பச்சி என்றாள். என்னமோ அவனும் நல்ல பையன்தான் என்று போய்விட்டார். அவருடைய உலக அனுபவத்தில் அவளுக்கு சக்திவேல் மேல் பயம் வந்தது. எங்கே இவளுடைய உழைப்பை வாங்கி கொண்டு இவளை நடு ரோட்டில் விட்டுவிட்டு போய்விடுவானோ என்ற பயம், ஆதங்கம். வேற என்ன, தாய் தகப்பன் இல்லாத பெண் என்ற பரிவுதான். ஆச்சி மெல்ல நடந்து வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தார். பூமதி சாப்பாடு பரிமாற சாப்பிட்டார். பிறகுதான் காப்பி குடிப்பார். நீ இப்போ காப்பி குடிக்காதடி, தூக்கம் போயிடும், போய் சாப்பிடு என்றார். என்று கேட்டுக்கொண்டே வீடு கூட்டிவிட்டு பாத்திரம் விளக்கி துணியை மெஷினில் போட்டு துவைத்து காய போட்டுவிட்டு கடைசியாகத்தான் சாப்பிட்டாள். சாப்பிடும்போது மணி 11. சாப்பிட்டவள் அப்படியே போய் முற்றத்தில் ஃபேனை போட்டுக்கொண்டு படுத்து விடுவாள். நிம்மதியான தூக்கம். முன்பெல்லாம் வீட்டுக்குத்தான் போவாள். பகல் நேரத்தில் அவள் சித்தி போடும் சத்தம், அது இது என்று அவளால் நிம்மதியாக தூங்க முடியாது. எனவே இங்கேயே தூங்கி விடுவாள். மதியம் சாப்பிட மாட்டாள். பெரும்பாலும் 4:30க்கு எழுந்து விடுவாள். அவள் எழவில்லை என்றால் யாரும் எழுப்ப மாட்டார்கள். ஆச்சியே மெல்ல எழுந்து வந்து டீ போட்டு விடுவார். அப்பச்சி குடித்துவிட்டு மில்லுக்கு போய் விடுவார். தூங்கி எழுந்த பூமதி மதியம் மீதி இருந்த குழம்பு காய்களை நன்றாக போட்டு சூடு பண்ணிவிட்டு காப்பியை குடித்துவிட்டு பாத்திரம் விளக்கிவிட்டு வீட்டில் சாமி அறையில் விளக்கேற்றி விட்டு ஆச்சிக்கு உதவி செய்துவிட்டு தன் வீட்டுக்கு போவாள். போய் குளித்து தன்னுடைய துணியை துவைத்து போட்டுவிட்டு தலை சீவி பொட்டு வைத்து கொண்டு அப்பத்தாவிடம் பேசுவாள். ஊர் உலகத்தில் நடந்தது, வீட்டில் நடந்தது என அத்தனையும் சொல்வார் அப்பத்தா. கேட்டுவிட்டு பாவாடை சட்டையை போட்டுக்கொண்டு கிளம்பி விடுவாள். ஆமாம், 20 வயதாகியும் அவள் பாவாடை சட்டை தான் பெரும்பாலும் போடுவாள். வெளியே எங்காவது போனால்தான் சுடிதார். ஆச்சி அவருடைய பழைய சேலைகளை கொடுப்பார். அவருக்கு அது பழசு, ஆனால் இவளுக்கு புதுசு. தெரியும், அந்த சேலையில் 2 பாவாடை தைத்து விடுவாள். மச்சானிடம் நீ போட்ட பழைய சட்டையை கொண்டு வந்து தா அப்படின்னு எப்போதும் சொல்வாள். முதலில் அவன் மறுத்தான். பிறகு அவளுடைய தோழிகள் எல்லாமே அப்படித்தான் போடுகிறார்கள் என்பதால் அவனுடைய பழைய வெளுத்த போட முடியாததை கொண்டு வந்து கொடுப்பான். அவன் வருவதே வருடம் 1 முறை 2 முறைதான் வருவான். வரும்போது கொண்டு வருவான். அவள் அவனிடம் கேட்பதே அது ஒன்றுதான். அதனால் கொண்டு வருவான். அவள் தானே அவனுக்கு அந்த சட்டைகள் எடுக்க காசு கொடுப்பது. அந்த சட்டையை தான் போட்டுக்கொண்டு கிளம்பி விடுவாள். ஆச்சி வீட்டிற்கு போய் சாப்பிடுவாள். மதியம் வைத்த சோறு குழம்பை சாப்பிட்டு விட்டு அவர்களுக்கு சட்னி வைத்து தோசையோ இட்லியோ சப்பாத்தியோ ஏதோ அவர்கள் கேட்பதை செய்து கொடுத்துவிட்டு தனக்கும் இரவு சாப்பாடு எடுத்துக்கொண்டு வருவதற்குள் கவிதாவோ லட்சுமியோ யாரோ ஒருத்தர் வீட்டின் வெளியே கூப்பிட ஆச்சியிடம் சொல்லிவிட்டு அவர்களுக்கு டிஃபன் ரெடியா டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு போய்விடுவாள். இதுதான் அவளுடைய வழக்கம். பகல் வேலை என்றால் காலையில் எழுந்து டிஃபன், மதிய சமையல் எல்லாம் முடித்துவிட்டு கூட்டி பெருக்கி வாரம் 1 முறை துடைத்துவிட்டு வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு தனக்கு சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு போய்விடுவாள். சில நேரம் செட்டியாறு கூட காரிலேயே போய்விடுவாள். மாலை வந்து வீட்டிற்கு போய் குளித்துவிட்டு வந்து இரவு டிஃபன் செய்து சாப்பிட்டு விட்டு சில சமயம் அப்பத்தா கெஞ்சும், என் கூட ராத்திரிக்கு சித்த படுத்தா என்னடி என்று. எனவே அப்பத்தா கூட சில நாட்கள் படுத்துவிட்டு காலை 5 மணிக்கு எழுந்து விடுவாள். இதுதான் அவளுடைய வழக்கமான வேலை.
இப்படித்தான் பூமதி ஓடிக்கொண்டு இருந்தாள். அவள் அம்மா, அப்பா, மச்சான் கூட சந்தோஷமாக சிரித்தது அவள் சடங்கின் போதுதான். அதன் பிறகு 4 மாதத்தில் ஒரு விபத்தில் அவள் அப்பா அம்மா இறந்து போக அவள் வாழ்க்கையில் அதன் பிறகு சிரிப்பு சந்தோஷம் எதுவும் இல்லாமலே போய்விட்டது. அன்று விபத்து நடந்தப்ப அவள் பள்ளிக்கூடத்தில் இருந்தாள். அவளுக்கு எப்பவுமே பள்ளிக்கூடத்தில் இருந்து பாதியில் போகிறது என்றால் ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் பியூன் வந்து பூமதியை கூப்பிட்டு போக, ஆள் வந்திருக்கு வாமா என்பார். அதாவது யாரை கூப்பிட பெற்றவர்கள் வந்திருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளின் பெயரைத்தான் பியூன் வகுப்பில் இருக்கும் ஆசிரியரிடம் சொல்ல, அவர்தான் உன்னை கூப்பிட வந்திருக்காங்க போ என்பார். அப்ப அந்த பிள்ளையை தான் எல்லா பிள்ளைகளும் ஏக்கத்தோடு பார்ப்பார்கள். சே, இவ மட்டும் வீட்டுக்கு போறாளே, நாம போக முடியலையே என்று தோன்றும். பெரும்பாலும் எல்லா பிள்ளைகளும் வருடத்தில் 2-3 முறையாவது அப்படி போய்விடுவார்கள். கோவிலுக்கு சாமி கும்பிட வெளியூர் போகிறோம், எங்கள் சித்திக்கு கல்யாணம், மாமாவுக்கு கல்யாணம், இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால் ஸ்கூலில் இருந்து பாதியில் போய்விடுவார்கள். பூமதிக்கு ஆசையாக இருக்கும், தன்னையும் அம்மா அப்படி கூப்பிட வர வேண்டும் என்று. அப்போ எல்லா பிள்ளைகளும் என்னை ஏக்கமாக பார்க்கணும், நான் அப்படியே கெத்தாக போய் பையை எடுத்துக்கிட்டு என் தோழிகளுக்கு டாட்டா காட்டிட்டு டீச்சரிடம் சொல்லிக்கிட்டு கிளம்பணும் என்று அவ்வளவு ஆசைப்படுவாள். அம்மாவிடம், அம்மா ஒரே ஒரு முறையாவது என்னை சும்மாவாவது வந்து கூப்பிடுமா, எனக்கு ஆசையாக இருக்குமா என்பாள். ஆனால் வள்ளி மறுத்து விடுவாள். இது தப்பு பாப்பா, படிக்கத்தானே பள்ளிக்கூடம் போகிறோம், அப்புறம் எதுக்கு இது, அவங்களுக்கு ஏதோ சூழ்நிலை கூட்டி போகிறாங்க, உனக்கு என்ன என்பார். காரணம், வள்ளியும் வீட்டு வேலைக்கு இதே செட்டியார் வீட்டுக்கு வந்து விடுவார். மதியம் பூ கட்டுவார். இப்படி ஏதாவது செய்துதான் அண்ணன் மகனுக்கு பணம் அனுப்புவார். அவரே வேலை செய்யும் போது பள்ளிக்கூடத்திலிருந்து இவளை கூட்டி வந்து என்ன செய்கிறது? 10 வயதிலேயே வள்ளி மகளுக்கு சமைக்க கற்றுக் கொடுத்து வீட்டு வேலைகள் செய்ய கற்றுக் கொடுத்து விட்டார். காரணம், பள்ளிக்கூடம் போகும் முன்பும் போய் வந்த பிறகும் வீட்டு வேலை சமையல் எல்லாம் அவள் பார்த்தால்தான் அவரால் வேற வேலை பார்க்க முடியும். எனவே எளிமையான சமையலை கற்றுக் கொடுத்து விட்டார். அதுதான் பூமதிக்கு பிழைக்க வழி காட்டியது. அவள் ஆசைப்பட்ட போது எல்லாம் அவள் அம்மா அவளை பள்ளி நேரத்தில் கூப்பிட வரலை. ஒரு நாள் அவளே எதிர்பாராத நேரம், ஒரு நாள் மதியம், பூமா உன்னை கூப்பிட ஆள் வந்திருக்காங்க போ என்றார் ஆசிரியர். அவ்வளவுதான். பூமதிக்கு அத்தனை ஒரு சந்தோஷம். இந்த அம்மா இன்னைக்கு கூப்பிட வரேன்னு சொல்லவே இல்லையே என்று நினைத்து கொண்டவள் குஷியாக கிளம்பி தோழிகளிடம் சொல்லிவிட்டு ஆசிரியரிடமும் சொல்லிவிட்டு வெளியே வரும்போது, எப்போதும் இப்படி இடையே போகிற மாணவர்கள் HM ரூம், ஆஃபீஸ் ரூம் 2க்கும் இடையே இருக்கும் பகுதி வழியாக முன்புற போர்ட்டிகோ வழியாகத்தான் போகணும். அவள் வரும்போது 4-5 ஆசிரியர்களும் HM சியாமலா மேடமும் அங்கே நின்றார்கள். டீச்சரை பார்த்தாலே அந்த பக்கம் போக மாட்டாள் பூமதி. இதில் HM நிற்கும்போது எப்படி போகிறது? பயந்து போனாள். HM ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதிகம் பேச மாட்டார். ஆனால் அவர் பார்வையே மிரட்டும். இதுவரை அவள் HM காலை மதியம் பள்ளி வராண்டாவில் நடந்து வகுப்பறைகளை பார்வையிடும்போது பார்த்திருக்கிறாள். மற்றபடி அவரிடம் பேசினதெல்லாம் இல்லை. பொதுவாக HM எல்லாம் ஒரு மாணவியை கூப்பிட்டு பேசுகிறார் என்றால், ஒன்று அந்த மாணவி படிப்பிலும் விளையாட்டிலும் வேறு ஏதோ ஒன்றில் சாதித்து காட்டி இருக்க வேண்டும். அப்போதுதான் கூப்பிட்டு வைத்து பாராட்டுவார்கள். இல்லை என்றால் ரொம்ப ஒழுங்கீனமாக இருந்து தப்பு செய்து பிடிபட்டால் HM கிட்ட கொண்டு போய் விடுவார்கள். அவர் கண்டிப்பார். பூமதி ரெண்டுமே இல்லை. படிப்பில் நடுத்தரம், மற்றபடி குறும்புகள் செய்தாலும் தோழிகளிடம் மட்டும்தான். வகுப்பு ஆசிரியர் எப்போதாவது கண்டிப்பார். பூமதி என்ன பேச்சு லொடலொடனு, உன்னால் பேசாமல் இருக்கவே முடியாதா என்பார் வகுப்பு ஆசிரியை. உண்மைதான். பூமதி எப்போதும் பக்கத்தில் இருப்பவளிடம் ஏதாவது பேசிக்கொண்டேதான் இருப்பாள். ஏனெனில் அவள் சுபாவமே அப்படி. டே ராமு, ஓ மகளோட வாயி தச்சு வச்சாலும் தருங்குது, மூட்டி வச்சாலும் முணுமுணுங்குதுடா என்பார் அப்பத்தா மகனிடம். என் மக பேச நீ கேட்க கொடுத்து வச்சிருக்கணும் என்பார் ஆத்தாவிடம் ராமு. அப்படிப்பட்ட பூமதி வகுப்பு ஆசிரியர் அதட்டினால் கொஞ்ச நேரத்திற்காவது வாயை மூடுவாள். இப்ப எப்படி போறது?
ஆர்த்தி, ஒரு டீச்சர் இருந்தாலே அந்த பக்கம் போனால் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்பாங்க. 4-5 டீச்சர் இருக்காங்க, ஹெச்எம் வேற நிற்கிறாங்க, எப்படி போகிறது? ஆர்த்தி, போகவே வேண்டாம், இருந்துருவோம். எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்குத்தான் மனசு வந்து ஸ்கூலில் பாதியில் கூப்பிட வந்திருக்கு. அது பொறுக்கலை இந்த டீச்சர்ஸுகளுக்கு, ஹெச்எம்முக்கும் என்று எப்போ பாரு என் கிளாஸ் பவித்ரா வாரத்தில் ஒரு நாள் இப்படி போயிடுவா. அவள் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, அனுப்ப சொல்லி. கார் வரும், வந்து போர்ட்டிகோவில் நிற்கும். இவ போய் ஜம்முன்னு ஏறி உட்காந்து போயிடுவா. எல்லாம் என் நேரம் என்று அவள் அங்கே நின்றபடி புலம்ப, எங்கே அந்த பொண்ணு என்று எச்சம் கேட்க, வந்துச்சே என்று பியூன் திரும்பி பார்த்து மாமா என்று கூப்பிட இவள் பயந்து கொண்டே போக ஹெச்எம் அவளிடம் வந்து, உன் பேர் என்னம்மா என்று கேட்க, பூமதி என்றாள். அவளை இடையோடு அணைத்து தலை வருடி சற்று நேரம் அணைத்து இருந்தவர், தைரியமாக இருக்கணும் சரியா என்றபடி கூட்டி போங்க என்றார். அப்போதுதான் போர்ட்டிகோவில் சைக்கிளில் நின்ற தன் சித்தப்பாவை பார்த்தாள். இவர் ஏன் இங்கே வந்திருக்கிறாரு? அம்மா வரலையா என்று அங்கும் இங்கும் பார்த்த பூமதி, சித்தப்பா அம்மா வரலையா என்று கேட்க, வரல, நீ வா என்றவர் அவளை கூட்டிக் கொண்டு சைக்கிளில் கிளம்ப ஹெச்எம் அவரை கூப்பிட்டு, சிவகங்கை ஜிஹெச் தானே என்றதும் ஆமாங்க என்றார். டிரைவர், இவங்களை அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வா என்றார். பூமதிக்கு ஒன்றுமே புரியலை. டீச்சர் அவளுடைய புத்தக பையை வாங்கி உள்ளே கொண்டுக்கிட்டு போங்க, நீ அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் சரியா என்ற எச்சம், காரில் ஏறு என்றார். அவள் பயந்து விழிக்க, நீங்கள் ஏறுங்க, அப்போ தான் அவள் ஏறுவா, பயப்படுறா பாருங்க என்றார் எச்சம். சித்தப்பா காரில் ஏற அவளும் ஏறினாள். கார் கதவை சாத்திய டிரைவர் காரை எடுத்தார். முதலாக காரில் போனாள், அதுவும் ஹெச்எம்முடைய காரில். கடவுளே, இதை என் ஃப்ரெண்ட்ஸு பார்த்தா எப்படி கெத்தா இருக்கும். ஐயோ, இப்பன்னு பார்த்து எவளும் வெளியில் வறண்டாவில் கூட காணமே, வரமாட்டேங்கிறாளுகளே, வந்தால் எப்படி கெத்தா இருக்கும். சே, ஒருத்தி கூட வரலையே என்று சலித்தவள் ஹெச்எம்மின் காரில் ஏறிய சந்தோஷத்தில் அவர்கள் மேல் இருந்த பயம் கூட அவளை விட்டு விலகி போக உற்சாகமாக அவர்களை பார்த்து டாட்டா காட்டினாள். அன்றைய காலத்தில் இதெல்லாம் தப்பு. டீச்சர்களை பார்த்தெல்லாம் டாட்டா காட்டக்கூடாது. ஆனால் அது கூட அப்போ அவள் இருந்த மனநிலையில் தெரியலை. கார் சென்றதும், பாவம், என்ன ஏதுன்னு தெரியாமல் சந்தோஷமாக டாட்டா காட்டிட்டு போறா என்றார் ஒரு ஆசிரியர். ஆமாம், இதுதான் வாழ்க்கை. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அது தெரியாததால் தான் நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். தெரிஞ்சிட்டா நாளைக்கு நடக்க போகிற கஷ்டத்தை நினச்சி, 4 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போகிற கஷ்டத்தை நினச்சி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் அப்படியே சோர்ந்து போயிடுவோம். எப்போவுமே அந்தந்த நிமிட சந்தோஷங்களை நம்மளால் அனுபவிக்க முடியாமலே போயிடும். அதை நினச்சி தான் நம்ம கவலைப்படுவோம். நமக்கு சந்தோஷம் என்ற ஒன்றே இல்லாமல் போயிடும். அதனால்தான் காலதேவன் எதிர்காலத்தை மட்டும் மறைத்தே வைத்திருக்கிறார் என்றார் அந்த எச்சம். உண்மைதானே? பூமதியின் அம்மா அப்பா விபத்தில் மாட்டிக்கொண்டு அப்பா இறந்து விட்டார். அம்மா கவலைக்கிடம் என்று மகளை கூப்பிட சித்தப்பா வந்தார். விஷயம் கேள்விப்பட்ட ஹெச்எம் அந்த பிஞ்சு அனாதையாக போய்விட்டதே என்ற பச்சாதாபத்தில் பரிவில் அந்த மாணவியை பார்க்க வேண்டும், ஒரு ஆறுதல் படுத்த வேண்டும் என்று வெளியே வந்து அவளை பார்த்து அனுப்பி வைத்தார்.